மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஹீலிங் தெரப்பி, அது சம்மந்தமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஹீலிங் தெரப்பியை பற்றிய ஒரு தனி பிளேலிஸ்ட்டே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தேன்னு சொன்னால் அதை பற்றிய எல்லா வீடியோக்களையும் பார்த்துக்கலாம். இனியும் இந்த ஹீலிங் தெரப்பி பற்றிய வரக்கூடிய வீடியோக்கள்லாம் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதை பற்றிய முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணலாம். ஓகே, ஹீலிங் தெரப்பியில் இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஹீலிங் தெரப்பினா பலருக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஓகே, ஹீலிங் தெரப்பி அப்படின்னா என்ன? பல பேருக்கு ஹீலிங் தெரப்பிங்கிற வார்த்தை புதுமையாக இருக்கும், புதுசாக இருக்கும். பட் இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் ஹீலிங் தெரப்பி, காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி, ஹோலிஸ்டிக் தெரப்பி, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் சாதாரண எல்லா மக்களுக்குமே தெரியும். அதே போல் சக்ரா மெடிடேஷன், சக்ரா பேலன்சிங், அப்படிப்பட்ட ஹோலிஸ்டிக் தெரப்பிஸ்லாம் இங்கே எல்லாத்துக்கும் காமனாக அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பிஸ்லாம் இங்கே நிறைய இங்கே NHS ஹாஸ்பிட்டலில் கூட ஹாஸ்பிட்டல்ஸ், மற்றபடி கேன்சர் ஹாஸ்பிட்டல், இதிலெல்லாம் பேலியேட்டிவ் கேர்லெல்லாம் காமனாக இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறைகள், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கீழே வரும். ஸோ அதனால் இங்கே காமனாக தெரியும். ஓகே, இந்த ஹீலிங் தெரப்பி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஹீலிங் தெரப்பி என்னென்னு சொன்னால் தொட்டு எந்த வித மருத்துவம் இல்லாமல் தொட்டு நம்மளுடைய எனர்ஜி மூலியமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஓகே, இதில் சுருக்கமாக புரிஞ்சிருக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு உதாரணத்தோடு நம்ம இந்த விஷயத்தை நம்ம விளக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், தொட்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மிரக்கல், அதிசய மருத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயேசுநாதர் பைபிளில் தொட்டு குணப்படுத்தியிருப்பார். தன்னுடைய சக்தியினால் பலவிதமான நேரங்களில் அவர் குருடனுக்கு பார்வை கொடுத்துருப்பார், தொட்டு குணமளிச்சிருப்பார். இது போல் ஈவன் இறந்தவங்களும் கூட எழுப்பியிருப்பார். இது போல் பலவிதமான குணப்படுத்தும் முறைகளில், சிகிச்சைகளை, அற்புதங்களை நம்ம பைபிளில் பார்க்கலாம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பல பேருக்கு தெரியும், நமக்கு நாமே ஒரு கேள்வி எழும். நம்மளாலையும் அப்படி சிகிச்சை பண்ண முடியுமா, நம்மளாலையும் அப்படி குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பல பேருக்கு இருக்கும். அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அதிசயமாக இருக்குமே, அப்படிலாம் செய்ய முடியுமா, அல்லது உண்மையாகவே இப்போது உள்ள அறிவியல் உலகத்தில் அதெல்லாம் சாத்தியமா, அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு சாதாரண ஒரு எழுப்பக்கூடிய ஒரு சந்தேகம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயேசுநாதர் இறைமகன், கடவுள் அப்படின்னு இருந்தாலும், அவருக்கு அதீத சக்திகள், கடவுளுக்குள்ள சக்திகள் இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு அந்த குணப்படுத்துகிற முறையில் எப்படி அது வேலை செஞ்சுருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் குணப்படுத்துறதுல 3 விதமான அம்சங்கள் நிறைஞ்சிருக்குது. அந்த 3 அம்சங்களில் முதல் அம்சம் என்னென்னு சொன்னால் நம்பிக்கை. அதாவது சிகிச்சை எடுக்கக்கூடியவங்க, நோயால் போகிறவங்க, தனக்கு குணமாகணும் அப்படின்னு வேண்டுனவங்க, அவங்ககிட்ட ஒரு தீவிரமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கையாக போகும்போது அந்த நம்பிக்கை நம்மளுடைய ஹார்மோனில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கை, தீவிரமான ஒரு நம்பிக்கை நமக்கு குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. நம்பிக்கை, நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருந்தோம், உறுதியாக இருந்தோம், ஒரு விசுவாசமாக இருந்தோம்னு வைங்களேன், அது நமக்குள்ளே பல மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த நம்பிக்கை பலவிதமான சக்திகளை கொடுத்து நமக்கு ஒரு தீவிரமாக ஒரு குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. அதே போல் இயேசுநாதரை சொல்லும்போது கூட பல நேரங்கள் சொல்லியிருக்காரு, உனக்கு நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. சில ஊர்களெல்லாம் போய் அவரால் சரியாக குணப்படுத்த முடியாத இடங்களை சொல்கிறாரு. அவங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லை, நம்பிக்கை தான் இல்லாத இடத்துல என்னையாலவே உங்களுக்கு குணமளிக்க முடியலை அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கை, நம்ம ஒரு தேடி போனவங்க மேலே உள்ள நம்பிக்கை. அதே போல் மருத்துவத்தில் கூட சில மருந்துகள் சில பேருக்கு, பல பேருக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். அவங்கள ரொம்ப ஒரு அவநம்பிக்கையாக இருந்தாங்க, ரொம்ப ஒரு இது முடியாது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இது நமக்கு நல்லாவே ஆகாதுன்ட்டு ரொம்ப ஒரு அவநம்பிக்கையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரியங்கள் ரொம்ப தடங்களாகும். அதே போல் தான் குணப்படுத்தக்கூடிய விஷயத்துலையும் ரொம்ப அவநம்பிக்கையாக இருக்கும்போது குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். பட் அவர்கிட்ட போனவங்கள்லாம் எல்லாரும் ஒரு நம்பிக்கையாக போனாங்க. தீவிரமான நம்பிக்கை ஒரு ஆற்றலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு குணப்படுத்தக்கூடிய ப்ராசஸ் நடந்தது. ஓகே, அந்த நம்பிக்கைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த அம்சம் என்னென்னு சொன்னால், இயேசுநாதர் குணப்படுத்தும் பொழுது அவர் ஒரு நோயாளியாக, ஒரு சாதாரண ஒரு மனுஷனா அப்படி மட்டும் பார்க்கல, ரொம்ப அன்போட, கருணையோட, இரக்கத்தோட அவங்கள பார்த்தாரு. ரொம்ப ஒரு அளவுக்கு அன்பாக பார்க்கும் பொழுதே அவங்களுடைய மன அழுத்தம் அப்படி குறைஞ்சிருது இல்லையா?
அன்பாக கட்டி அணைக்கும் பொழுது, அன்பாக அவங்க மேலே பேசும் பொழுது, அன்பாக அவங்க மேலே இரக்கம் காட்டும் பொழுது, அவங்க நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க, நமக்குன்னு பாதுகாக்க ஒருத்தர் இருக்காங்க, நம்மளை அன்பு செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு வந்து அந்த வினாடியே வந்து அவங்களுக்குள்ள அந்த மன அழுத்தத்தை வந்து அப்படி போக்கிறது. மன அழுத்தத்தினாலே பலவிதமான நோய்கள் வந்து நமக்கு வருது. சைக்கோசொமேட்டிக் டிஸார்டர்ஸ், அது மனசுனால் வரக்கூடிய உடல் நோய்களும் வருது, மனநோய்களும் வருது இல்லையா? அந்த அன்பை நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த நோயிலேருந்து அவங்க குணமாகி, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுதலையாகி, அதனால் பலவிதமான நோய்கள் அப்பவே குணமாகிடுது. சரியா? ஸோ நம்மளும் வாழ்க்கையில் வந்து அந்த அன்போடு அடுத்தவங்களை பார்க்கும்போது, பேசும்போது, இரக்கம் கொள்ளும்போது, அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்களுக்கு நம்ம டச் பண்ணும்போது பலவிதமான நோய்கள் வந்து குணமாகும். இதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக இருந்திருக்குது அவர் குணப்படுத்தினதில். அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், வார்த்தையின் வல்லமை. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நேரங்களில் கமாண்ட் பண்ணியிருப்பார். நோய் எழுந்து நட, உன் கண்களை கழுவு, போய் வந்து நம்பிக்கையோடு போ அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகளை வந்து கமாண்ட் கொடுத்துருப்பார். அந்த கமாண்ட் பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் சஜஷன், அந்த வார்த்தையை வந்து அவங்கள குணப்படுத்திடுறது. நம்ம வந்து பல நேரங்கள் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பேர் அதனால் இந்த ஆசீர்வாதம் பண்ணுற வந்து நல்ல வார்த்தைகள் சொல்கிறது, ப்ளஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அது மூலயமா வந்தது தான். அந்த பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அது மூலயமா குணமாகிடுது. ஓகே, இதெல்லாம் வந்து அவருடைய குணப்படுத்தினதில் ஒரு முக்கியமான அம்சங்கள். ஓகே, திருப்பி சொல்கிறேன், இந்த ஃபெய்த், நம்பிக்கை, அன்போடு பார்த்தது, அப்புறம் அன்போடைய ஒரு வார்த்தைகளை சொல்லி குணப்படுத்தினது, இது போன்ற விஷயங்களால தான் அவர் குணப்படுத்தினார். இதுக்கெல்லாம் மேலே அவருடைய தெய்வீக ஆற்றலும் அவர். ஓகே, இயேசுநாதர் குணப்படுத்தின போல் எப்படி நம்ம ஹீலிங் தெரப்பி அது மூலயமா எப்படி குணப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். ஹீலிங் தெரப்பியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஹீலிங் தெரப்பிஸ்ட் வந்து அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, யூனிவர்சல் எனர்ஜி, அதாவது கடவுளுடைய ஆற்றல்னு சொல்லலாம். இந்த யூனிவர்ஸுக்கிட்ட உள்ள ஆற்றலை வந்து அப்சர்வ் பண்ணி அது குறிப்பிட்ட முறையில் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், பாய்ச்சலாம். அதை கொடுக்கும் பொழுது அந்த நமக்குள்ள சக்தி மையங்கள், எனர்ஜி பாயிண்ட்ஸ், சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே பலவிதமான எமோஷ்னல் பிளாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி அந்த எனர்ஜி மையங்களில் அந்த சக்தியின் மூலமாக ரிமூவ் பண்ணி அந்த சக்தியை நிரப்பும் பொழுது அந்த எனர்ஜி பேலன்ஸ்ட் ஆகி பல விதமான நோய்கள் குணமாகும். ஓகே, சைக்கலாஜிக்கல் ஆர் சைக்கோசொமேட்டிக் டிஸார்டர்ஸு, மற்றபடி உடல் வியாதிகள், அது சம்பந்தமான வியாதிகளும் அதில் குணமாகும். இது ஒரு மாற்று மருத்துவம், இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி. அதே போல் அடுத்து வந்து நம்ம அவங்களுக்கு அன்பாக பேசி கவுன்சிலிங்லாம் கொடுக்கும் பொழுது அந்த அன்பினால் வந்து அவங்களுக்குள்ள அந்த இறுக்கங்கள்லாம் விடுபடும் பொழுது பல விதமான உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்களுக்கு நோய் குணமாகும். அது இல்லாமல் அடுத்து அந்த சிகிச்சையின் பொழுது அவங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படும், மன அமைதி ஏற்பட்டு அந்த அமைதியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகமாகி அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்குது. இதுதான் வந்து அடிப்படையான ஹீலிங் தெரப்பியில் உள்ள முறைகள். இதை பற்றிய டீப்பாக வரக்கூடிய விஷயங்களில் சக்கரானா என்ன, அது உண்மையா, அது எப்படி நோய்களோடு சம்மந்தப்பட்டது போல் பல விதமான டீப்பான நம்ம விஷயங்களை வந்து நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். பொதுவாக சொல்லப்போனால் நமக்கு நாமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. செல்ஃப் ஹீலிங் சிஸ்டம் நமக்குள்ளே இருக்குது. சாதாரணமாக நமக்கு ஒரு புண்ணு வந்துச்சுன்னு சொன்னால், காயம் பட்டுச்சுன்னு சொன்னால் கொஞ்ச நாள் அதாவே தானாகவே ஆறிடும். அந்த ஹீலிங் சிஸ்டம் நமக்குள்ளேயே இருக்குது. இந்த ஹீலிங் தெரப்பி வந்து நமக்கு அதை தூண்டப்பட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது நமக்கு எளிதில் குணமாகிறது. ஓகே, இந்த ஹீலிங் பயிற்சிகளை முறையாக பயின்று நமக்கு நாமே யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிறந்த ஒரு பயிற்சி முறை, சிறந்த ஒரு ஹீலிங் சிஸ்டம். இதை பற்றிய வீடியோக்கள் நம்ம இன்னும் வர நாட்களில் நம்ம அதையும் இதை பற்றிய விஷயங்களை பார்ப்போம். அதே போல் வந்து இதை பற்றிய கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் கேட்கறனா கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு கவுன்சிலிங் மற்றும் சைக்கோ தெரப்பிஸ்டாக இருந்தாலும் ஹீலிங் தெரப்பி கற்றுக்கிட்டு அதையும் நான் வந்து பல வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது பல பேருக்கு உபயோகமாக இருக்குது. ஓகே, ஹீலிங் தெரப்பியை பற்றி ஒரு பேசிக்கான விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.